பாகம் 3. உடலின் ஜீவநதி. உடல் செல்களின் அமுத சுரபி. இவன் ஓட்டத்தில் தடையில்லாதவரை உடல் ஆரோக்கியத்திற்கு தடையில்லை. நல்ல ரைமிங். வாழைக்காயின் தோலை உரிக்க முடியுமா? கத்தியால் மட்டுமே சீவ முடியும். சீவிய அந்த காயை சாப்பிட முடியுமா? கடித்து விட்டால் சில நிமிடம் பற்களே உணர்வில்லாமல் போய்விடும். துவர்ப்பின் உச்சம் என்றே சொல்லலாம். அதே காய் பழுத்து விட்டால் தோலை உரிப்பது சிரமமா? குழந்தைகள் கூட பழத்தின் தோலை எளிதாக உரித்துவிடும். வாழைக்காயில் துவர்ப்புத்தன்மை இருக்கும் வரை அது பலமாக இருந்தது. பழுத்தவுடன் துவர்ப்பு மறைந்து இனிப்பு கூடியதால் பலவீனமடைந்து தோல்கள் எளிதாக வருகிறது. அதை போலவே இரத்தம் சுத்தமாக இருக்கும் வரை உடலில் நீடித்த ஆரோக்கியம் இருக்கும். இரத்தத்தில் கழிவு அதிகரிக்கும் போது ஆரோக்கியம் கேள்விக்குறியாகும். வருடத்திற்கு 4 முறை வயிற்றை சுத்தம் செய்யுங்கள். சிறுநீர் வியர்வை மலம் முறையாக வெளியேறுவதை உறுதி செய்யுங்கள். மாதவிலக்கு பிரச்சனை இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். போதுமான தண்ணீர் குடியுங்கள். உறக்கத்தை மேம்படுத்துங்கள்.